வழி விடக்கூடாது இல்லைண்ணா. சரி சரி. டூ வீலர்காரங்க இதில் தான் யாராக இருந்தாலும் இதில் தான் ஓவர்டேக் பண்ணணும். நம்ம இந்த கல்லை ஒட்டி தான் போகணும். இல்லை நான் இந்த பக்கம் நிறைய புளி அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கேருந்து ஆள் வெளியே வருவாங்க, ஏதாவது வருவாங்க, குழி இருந்தால் நீங்கள் பிடிச்சி இறக்கி வச்சுட்டு போகணும். இப்போ இந்த மேடு ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடணும். புரியுதுங்களா? சரி புளி இருக்குன்னா அந்த ஒரு செகண்ட் தான் நம்ம சைடு வந்துட்டு அடுத்த செகண்ட் நம்ம இந்த ரோட்டை பிடிச்சிடணும். குழி இருக்குது அதுதாங்க மறுபடியும் உள்ளே போயிடணும், டக்குன்னு உள்ளே போயிடணும். ஆனால் அந்த சைடில் நீட்டாக இருக்குது, அப்படி போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களை ப்ரெஷர் ஏற்றி விட்ருவாங்க. அண்ணா ஓகேண்ணா, பெட்ரோல் அடிக்கணுமா இன்னைக்கு? ஜிபே வேணாலும் பண்ணிக்கலாம். வேணா ஆனால் இப்போ மண்டே நம்ம போகிறோம்லண்ணா, ஆமாண்ணா. என்னென்ன கொண்டு போகணும்? ஐடி ப்ரூஃபு. ஐடி ப்ரூஃபில் எதுவும் வேண்டாம்ண்ணா. எதுவும் வேண்டியதில்லை, எதுவுமே வேணாம். எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் டூ வீலரு, ஹெல்மெட்டு, ஃபேண்ட்டு, சட்டை கம்பல்சரி. டிஷர்ட்டெல்லாம் போட்டு போகக்கூடாது. போட்டு காலையில் எப்போவுமே வந்து கம்பெனி போகும்போது ஷர்ட்டை தான் போட்டு போகணும். 7:30 மணிக்கே போகணுமாண்ணா? ஆமாம், 7:45 அங்கே இருந்தீங்கன்னா தான் அங்கே வர காரை நீங்கள் ஓட்டி பார்க்க முடியும். அங்கே அப்போ நீங்கள் வர மாட்டீங்களா? நம்ம நண்பர் இன்னொருத்தர் வருவார். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே அது ஆஃபீஸ் ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ணுறாங்கட்டு அங்கே அவர் தான் வருவார். சரி, நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க. நம்ம நண்பர் இன்னொருத்தர் இருக்காரு. அப்படியாண்ணா? ஆமாம் ஆமாம். சொல்லிருங்கண்ணா. நான் தர முடியும். காலையில் நேரத்தில் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே அந்த கார் வந்துடும். அந்த கார் எடுத்து ஒரு ரவுண்டுக்கு 2 ரவுண்டு ஓட்டி பார்த்துக்குங்க, தப்பு கிடையாது. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு ரவுண்டுக்கு 2 ரவுண்டு ஓட்டி பார்த்துக்குங்க. அவர் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுவார். நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கூட சொல்லிடுவார். ஓஹோ.
லைட் ஆஃப் ஆகி போச்சு தானாகவே ஆஃப் ஆகணும். நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது ஒன்று லைட்டு போடுறீங்க, இல்லாட்டி லைட் ஆஃப் பண்ணுறீங்க, இப்படி தான் போடுறீங்க, அது தானே ஆஃப் ஆகுது. நீங்கள் அந்த இண்டிகேட்டர் போடும்போது இந்த விரலில் லெஃப்ட் ரைட்டு தூக்கணும் போதே நீங்கள் அதை எப்படி சுற்றி போடுறீங்க, அது தானே ஆஃப் ஆகிறதுக்கு அது ஒன்றும் இல்லையா? சுவிட்சே உங்கள் கீழே தான் இருக்குது. ரைட் ரைட் ரைட். நம்ம ரோடு அவ்வளோ தூரம் போகக்கூடாது. சேரில் இருக்கு. நீங்கள் கையை வச்சு இன்னும் செகண்ட் போடலை. சும்மா எங்களை போய் பிரஸ் எடுத்துன்னு விட்டேன். வண்டி ஆஃப் ஆனால் சொல்லியிருக்கலாம், ஆஃப் ஆகலையா? நம்ம ரோடு கார் எதாவது பார்த்தீங்கன்னா ஆனால் 1.5 பட்ஜெட்டுக்குள்ளே எதுவும் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸில் அப்படியே 3 ஆஃபீஸ்லேயுமே 1.5 பட்ஜெட்டில் இல்லை. 2 ரூபா 2.5 2.25 3 ரூபா. 2.25 3 ரூபாய்க்குள்ள எடுக்கிறதுக்குள்ள நம்ம பூஸ் எடுத்துட்டு அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் போட்டால் நமக்கு திருப்பி விற்கும்போது லாஸ் ஆகிடும். அப்படின்னா ஆமாம், புதுசு தான் எடுக்கிற மாதிரி வருமாண்ணா. இந்த பட்ஜெட்டுக்கு வண்டி எடுக்கிறது புதுசு எடுக்க முடியாது. தோதான் நம்ம ரேட்டு கிடச்சதுன்னா எடுத்து இந்த மாதிரி ஓட்டிக்கலன்னா, நம்ம அது கிடைக்கலன்னா அப்புறம் வேறு வழி இல்லை. 3 ரூபா பட்ஜெட்டில் போட்டு செகண்ட்ஸ் எடுத்துடாதீங்க. இன்னும் 2 3 ரூபாய்க்கு மேலாம் போட்டு செகண்ட்ஸ் எடுத்துடாது. லெஃப்ட்ண்ணா உங்களை கேட்காம எந்த வண்டி நீங்கள் பார்க்காம நான் எடுக்க மாட்டேன். அதான் ஆனால் 1.5 பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்தோம்னா ஒரு பிரயோஜனம் கலைனா, அதை தாண்டி அதுக்கு மேலெல்லாம் போயிட்டோம்னா செகண்ட் சீட் பிரயோஜனம் இல்லை கலைனா. அதுதான் நம்ம ரஃப்யூஸ்க்கு தான் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், அந்த பட்ஜெட்டுக்கு எடுத்தால் ரஃப்யூஸ் வச்சுக்கலாம். பட் அதை தாண்டிலாம் எடுத்து ரஃப்யூஸ்க்கு விற்கிறதுக்கு வேஸ்ட். நம்ம ரோடு ஆனால் அவரெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ அவர் வாட்டுக்கு அவர் போயிட்டார். இப்போ அவரை பார்த்து நம்மளுக்குள்ளே இறக்கி விட்டாங்களா? புரியுதுங்களா? லெஃப்ட் தான் அவங்க வராங்க, அவர்கள நமக்கு அவங்களாம் தேவையே இல்லை. கலைனா குழியே இருந்தாலும் வண்டி நம்ம ரோட்டில் தான் போகணும். நீங்கள் அந்த குழியை பார்த்து லெஃப்ட்டு ரைட்டு திருப்பக்கூடாது. ஒரு பாவம் நம்ம சுச்சுவேஷன் என்னவோ, சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டணும். ரைட் என்ன ரைட்டு முடியாதுண்ணா. பாருங்க, பார்க்குறேன், நான் வாட்டி தேடி பார்க்குறேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக லைனுக்கு வரேன்.
2,00,000 ரூபாய் எடுத்துடலாம் உடனே. அதான் சொல்றேன், 2 ரூபா எடுத்துடலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. போகக்கூடாது. அவரும் 3/4 சொல்லி வந்துட்டார். போகலாம், மெதுவாக போகலாம், மெதுவாக போகலாம், மெல்ல மெல்ல போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடணும். ஆளுநர் நிற்கிறானுங்க போலீஸ்காரனுங்க. இந்த இடத்துல நிற்பாங்க. கடை போட விடாம காய் வேண சொல்கிறாங்க. எல்லா பக்கமே ரோட்டில் கடை போடக்கூடாதுன்னு இது பண்ணுறானுங்கண்ணா. இந்த இடம் பூராமே சம்பவம். இப்போ எத்தனை கடை இங்கே இருந்துங்களா? ஒரு கடையை காண பாருங்க. அதாண்ணா, இங்கே இல்லை, எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதையே நம்பி வியாபாரத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் என்ன அது வேணா. காலைல 6 மணிக்கு வந்து இவங்களை புறா துரத்திட்டு 6 to 9 கிலோ பூரா பேர் தெரிச்சிருவாங்கண்ணா. அப்படின்னு ஆமாம், 8 இவங்களுக்கு 7 மணி. இந்த கடையினால இவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு கேட்குறேன் நான் மாநகராட்சி. இவங்களுக்கா உழவர் சந்தையை போட்டு அவங்க கடையை வாடகைக்கு விட்டு பாவம் அவங்க உள்ள போல செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க நேரம் அவங்கள்ட்டே வாங்கிட்டு வந்து வெளியே போட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியா? புரியுதா? இதனால பாதிப்பு, அதனால தான் வேணும்னு சொன்னாங்க. எங்கண்ணா கீழே? லெஃப்ட் கீழே இருக்கிறது. திருவிழாக்குள்ளே நடந்தால் கூட அந்த இடத்துல வந்து கடையில் போடக்கூடாது. ரோடு பொதுமக்களுக்கு இடையூற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரோட்டையே பிளாக் பண்ணிட்டு இப்போ அங்கே ஒன்றுமே நடக்கிறதுக்கு இல்லையாண்ணா. அவங்களுக்கு கடைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிடணும். இப்போ அவங்க கடைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குனா தான் அவங்களுக்கு ஏதோ வருமானம் கிடைக்கும். ரோட்டில் போட்டால் அவங்களுக்கு எதுவும் வருமானம் இல்லை. இல்லை ரைட் அண்ணா, ரைட்ண்ணா. பெட்ரோல் பங்க்கில் போயிடலாம். போகலாம் போகலாம். இப்படி போய்கிட்டே இருக்கணும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததில் போயிடலாம். இந்த ரைட்டில் போனால் உள்ள போயிடலாம். இதில் அண்ணா. ஆமாம், அதில் அந்த மீன் பிஸ்கட்னால அப்படி திருப்பி கிளச்சை விட்டீங்கன்னா தான் போகணும். ஆனால் கிளச்சை மெதுவாக விடணும். நிறுத்திக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடுங்க, வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டோரை திறந்தீங்கன்னா பெட்ரோல் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. இருக்குங்கண்ணா. மேலே ஓகேண்ணா. வந்துச்சு.